ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா முகலாய் சிக்கன் சமைக்க போகிறோம். ஒரு பவுலில் வந்து சிக்கனை வந்து வெட்டி வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு லைம் புழிஞ்சு ஊற்றுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சால்ட். இந்த 3 ஜாமாவும் மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஓகே, ஒரு 30 மினிட்ஸ்னாச்சும் மேரினேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட் போட்டுக்கணும், மறந்துடாதீங்க. அப்புறமேல சால்ட் போடும்போது கோழி சமைக்கும் போது குறவா போட்டால் போதும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நான் இதிலே போட்டுடுறேன். அப்போ பெட்டராக இருக்கும். அது நல்லா ஊறி அந்த கலர் மஞ்சளாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு காஜூஸ் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டில் வந்து நார்மலி காஜூஸ் அரைச்சி ஊற்றுவாங்க. ஓகே, இது வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இது இன்னொரு ப்ராசஸ். 3வது ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பொரிச்ச வெங்காயம் போடணும் இந்த டிஷ்க்கு. ஓகே, ஸோ நான் பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், இன்னொரு சின்ன வெங்காயம் வந்து நான் லேட்டு கோழிலே போட்டு வதக்குவேன். அந்த மாதிரி வதக்காட்டி கூட பரவாயில்ல. ஓகே, இது வந்து அதோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஜீரா, பட்டை, ஏலக்காய், க்ளோவ், பே லீஃப் அண்ட் ஆல்சோ க்ரீன் சில்லிஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம். ஓகே, நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்குறேன். ஏன்னா நம்ம நார்மல் நம்மளோட மசாக்கானில் வந்து நம்மளோட குக்கிங்கில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு வதக்குறது பழக்கம். ஸோ இதில் வந்து நான் வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்குறேன். அப்போ தான் அது கொஞ்சம் புக்காட்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. அப்புறம் க்ரீன் சில்லிஸும் நான் இதிலே போட்டுறேன். உங்களுக்கு வந்து உரப்பாக வேணும்னா நீங்கள் வந்து சபாய் புருங் வச்சுக்கலாம். ஓகேயா? ஊசி மிளகா பாய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்பைஸ் இருக்காது அவ்வளோவா. ஓகேயா? ஸோ இந்த டைமில் வந்து இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கோழியை போட்டு, அந்த மேரினேட் பண்ண கோழியை போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஓகே, ஸோ இது நல்லா ஒரு பாதி வந்து வரணும். ஓகே, இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக மாறட்டும், வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன். அண்ட் ஆல்சோ சீரகம் பவுடர் போடுறேன். இது வந்து 1/2 டீஸ்பூன். ஓகே, இது ரெண்டும் வந்து நார்த் இந்தியா ஃபுட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீரா பாய்ப்பாங்க, சீரகம் வந்து நிறையா பாய்ப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டு வதக்கணும் இப்போதைக்கு. ஓகே, ஸோ இந்த டிஷ்ஷில் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. நான் க்ரீம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் சந்தான் தான் யூஸ் பண்ண போகிறேன். வேணான்னா பாய்க்காதீங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச வச்ச கஜூஸ், கேஷ்யூ நட்ஸை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா அது அப்படியே பக்காட்டாக பிடிச்சிக்கும் அந்த பிளெண்டரில். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட க்ரீமினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலேயே நம்ம வந்து நல்லா வதக்கணும். இதை வந்து குக் பண்ணி வரணும் இதிலே. ஓகேயா? ஸோ இந்த டிஷ் நீங்கள் வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் உப்பு வந்து நான் கொஞ்சம் தான் போடுறேன். ஸோ இந்த டைமில் வந்து நான் பொரிச்சு வச்ச வெங்காயமும் நான் 1 ஷாட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இது கலர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பொரிச்ச வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா வேக வைங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு தண்ணி பற்றலன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி இன்னும் வேக வைங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்னாச்சும் வந்து எடுக்கணும். ஏன்னா முதலே நம்ம வந்து பாதி வேக வச்சுட்டோம் அந்த கோழியை. ஓகே, இப்போ வந்து நான் மெட்டி லீஃப் யூஸ் பண்ணுறேன், வெந்தயம் லீஃப் பாய்க்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தேய்ச்சி தான் யூஸ் பண்ணணும். கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அந்த பவுடரை வந்து அதில் போட்டுடணும். ஸோ இது இல்லாட்டியும் பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. ஓகே, இது வந்து ஆப்ஷன் தான். ஸோ எனக்கு இது ஒரு வாசம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மெட்டி லீஃப் பாய்க்கிறேன். ஸோ இது இப்போ பாருங்கள் பக்காட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு சந்தான் ஊற்றுறேன். பட் ஆக்சுவலி நீங்கள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீம் பாய்ப்பாங்க. ஓகே, இதை பார்த்தாலும் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சோண்டு சந்தான் போட்டுட்டு, இது வேணாட்டும் நீங்கள் போட தேவையில்லை, அந்த இதே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜீரா ரைஸ், டொமேட்டோ ரைஸ், நெய் சோறு, பிரியாணிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.